நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பொங்கல் கரும்புகளை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக ஆட்சியர் உமா கலியனூர் அக்ரஹாரம் சமய சங்கிலி விவசாயிகளை சந்தித்து கரும்புகளின் திடம், உயரம், பயிரிடும் காலம் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்து அதிகாரிகளிடம் வேளாண் மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் கரும்புகளில் கொள்முதல் செய்வதற்கு லஞ்ச பணம் மற்றும் இலவசமாக கரும்புகளை தர வேண்டும் என கேட்பதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டது. 35 ரூபா சொன்னாங்க. நீங்க கொடுக்குற ரேட் எவ்வளவு? அரசாங்கம் கொடுக்குற ரேட் 35 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எல்லா பொருளும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. சரி, அதிகாரிட்ட கேட்டு உங்களுக்கு தெரியுமில்ல? இல்லை இல்லை, எங்களுக்கு தெரியும். 35 ரூபாய்னா 35 ரூபா இந்த ரேட் வரதுல ஒரு 30 ரூபாயாவது கொடுப்பீங்களா? இல்லை அதை விட கம்மியாக கொடுங்க. இங்கே உயர் அதிகாரிகள் எனக்கு மேலே இருக்காங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு. சரி, கேட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வந்து இந்த இது பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸையும் போய் பார்த்து என்ன ஏது அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருக்காங்க. இப்போ சில நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒரு வண்டி கரும்பு கொடுத்தாக்கா 2 கத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடு, 3 கத்தை ஃப்ரீயாக கொடுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த தடவை எந்த காந்த கூட எந்த காட்டியாவது வாங்கினாக்கா கம்ப்ளீட் விவசாயிகளையும் திரட்டி அந்த கரும்பே போகலன்னா கூட ரோட்டில் மறியல் பண்ணுற அளவுக்கு வந்துடும். சரி.